வைத்தியர் அர்ச்சுனா இந்த பேரை பலரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவ்வளவு சர்ச்சைக்குள்ளான பேர். அவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதுதான் இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வைத்தியர் அர்ச்சுனா பெரும் சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர். அவரது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சர்ச்சையாகும். அதனை தாண்டி அவர் அநாகரிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசுவதும் வைரலாகும். ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அவரிடம் பல குறைபாடுகள் இருக்கின்றது. ஆனால் அவற்றை கடந்து மக்கள் நேசித்து வாக்கினை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் வழங்கிய அந்த ஆணையை கொச்சப்படுத்துவதற்கோ கேள்விக்குட்படுத்துவதற்கோ எனக்கோ அல்லது யாருக்குமே உரிமை இல்லை. ஏதோ ஒரு விடயம் அந்த மக்களை ஈர்த்திருக்கிறது. அதனை கடந்து மக்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களுக்காகவே நீண்ட காலமாக என்ன செய்தாலும் பக்கபலமாக நிற்கின்ற குணம் வந்து இயல்பாகவே தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இப்போது அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிவிட்டார். அவரது இந்த பயணம் என்பது ஒரு வரலாற்று சாதனை. 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் உடனடியாக பல தேர்தல்களை இந்த தமிழ் சமூகம் சந்தித்தது. அப்போது பல சுயேட்சைகளும் போட்டியிட்டன. அப்படி சுயேட்சைகள் போட்டியிடுகின்ற போது பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறினார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்சவிடம் காசை வாங்கி கொண்டுதான் இங்கு சுயேட்சைகள் களமிறங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிதி கொடுக்கப்படுகிறது, வாக்குகளை பிரிப்பதற்காக இவ்வாறு சுயேட்சை குழுக்கள் செயற்படுகின்றன என்பது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதிலே ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்று பல கட்சிகளுக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சைகளை தாண்டி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கட்சிகளாக இருக்கலாம், சுயேட்சைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் யாருடைய காசையாவது வாங்கிக் கொண்டு இங்கு வந்து போட்டியிடுபவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதற்கு சுயேட்சையாகத்தான் வர வேண்டும், கட்சியாகத்தான் வர வேண்டும், கட்சியில் வருபவர்கள் புனிதர்கள், சுயேட்சையாக வருபவர்கள் கேடுகட்டவர்கள் எல்லாம் அர்த்தம் இல்லை. அதை தாண்டி ஒருவர் தமிழரசு கட்சியில் போட்டியிட விரும்பினாலோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட விரும்பினாலோ யாராவது ஆசனம் கொடுக்கின்றார்களா? உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்லுகின்றேன். வன்னியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுவதற்கு பேராசா அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி ஒரு சீட்டை கொடுத்திருந்தது, அதாவது போட்டியிட வருமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அப்போது அதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, குழப்பினார். இதே போல எத்தனை பேரை செல்வம் அடைக்கலநாதன் அதற்குள் உள்ளே கொண்டு அந்த கட்சிக்குள் வரக்கூடாது என்று குழப்பினார். ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்தால் எங்களுடைய இடுப்பு கேள்விக்குறியாகும், எங்களுக்கு வாக்குகள் குறையும், ஆகவே எங்களை விட குறைந்த தகுதியுடைய வாக்கு பெறாதவர்களை உள்ளே போட்டு நாங்கள் எம்பி ஆகிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் நினைத்து புதியவர்களுக்கும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இடம் கொடுக்காமல் நகர்ந்து செல்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சுயேட்சையாகத்தான் வரலாம். ஆனால் இதுவரை ஒரு விமர்சனம் இருந்தது அல்லது ஒரு கருத்து இருந்தது, சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா, இதெல்லாம் எப்பயாவது நடந்திருக்கா என்றெல்லாம் பல கருத்துக்கள் கூறப்பட்டது. ஆனால் இன்று 2009க்கு பின்னர் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் சுயேட்சை குழுக்கள் காசு வாங்கி கொண்டுதான் போட்டிதான் என்று கூறினாலும் அர்ச்சுனா அவர்கள் சுயேட்சை குழு மூலமாக களமிறங்கி ஒரே தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரது தனிப்பட்ட வாக்குகளை எடுத்துக் கொள்ளுகின்ற போது அவர் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 3வது இடத்தினை பிடித்திருக்கின்றார் என்பது இங்கு ஒரு வரலாற்று சாதனையாகவே பதிவாகின்றது. ஆகையால் இது ஒரு வரலாற்று சாதனை. எனவே சுயேட்சையாக கேட்டு அவர் வெற்றி பெற்றுகிறார். எனவே இனிவரும் காலங்களிலே சுயேட்சையாக கேளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அதிலே வாக்கு பிரிவடைகின்றது, ஒற்றுமை இல்லாததால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டது என்றெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை ஊக்குவிக்கவோ அல்லது அதனை நான் மறைப்பதற்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஒரு கட்சிக்குள் ஜனநாயகமாக இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்குங்கள். வருடாவரிடம் இந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குங்கள். உங்கள் சுயநலங்களுக்காக நீங்கள் கட்சியை பயன்படுத்துகின்ற போது இந்த கட்சிகள் இல்லாதவர்கள் சுயேட்சையாகத்தான் போக வேண்டும். அல்லது இன்னொரு கட்சியை வாங்கி போட்டியிட முடியுமா? அப்படி வாங்குவதாக இருந்தால் இந்த ஒரு கட்சியின் விலை 5 கோடியிலிருந்து 50 கோடி வரை போகின்றது. எனவே இது தொடர்பாக இந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சுயேட்சை மூலமாக அர்ச்சுனா போன்றவர்கள் இனிவரும் காலங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும். ஒரே கட்சியில் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து பயணிப்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் பெரும் அபாவாக இருக்கின்றது. இந்த தேர்தல் இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கின்றது. ஆகையால் இனிவரும் காலங்களில் இவர்கள் அனைவருமே, அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்றவர்கள் ஒன்றாக இணைவார்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.